நம்பிக்கையோட. ஓகே, இன்றைய வேர்ட் கிளாஸ் பத்தி பாக்குறோம். ஓகேவா, வேர்ட் கிளாஸ் பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ வேர்ட் கிளாஸ்ல வேர்ட்ஸ் பத்தி. சோ வேர்ட்ஸ் பத்தி பார்க்கும்போது நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வேர்ட் கிளாஸஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஓகேவா, இதை பத்தி நான் ஆழமாக இன்று கதைக்க போவதில்லை. ஓகேவா, ஆழமாக கதைக்க போவதில்லை. ஜஸ்ட் மேலோட்டமா ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா வேர்ட் கிளாஸ் பத்தி இன்றைய பாடம் முக்கியமானது அல்ல. பட் இந்த சொல் தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். ஆங்கிலத்தில் உள்ள சொற்களை 8 வகையாக பிரிக்கிறார்கள். ஓகேவா, ஆங்கிலத்தில் உள்ள சொற்களை 8 வகையா பிரிக்கிறாங்க. அந்த 8 பத்தி நான் பேசல. நான் இன்று முக்கியமான 4 பத்தி மட்டும் பேசுறேன். நவுன்ஸ் பெயர் சொற்கள், வேர்ப்ஸ் வினை சொற்கள், அட்ஜெக்டிவ்ஸ் பெயர் அடைமொழிகள், அட்வெர்ப்ஸ் வினை அடைமொழிகள். முக்கியமான அந்த 8 உள்ள மிக முக்கியமான 4 தான் இந்த வேர்ட் கிளாஸஸ். இன்னும் 4 இருக்கு, அதை பத்தி இப்ப பேச மாட்டோம், வேணாம். இன்றைய பாடம் வேர்ட் கிளாஸ் பற்றியது அல்ல, கிரேட் 9ல உள்ள ஒரு சின்ன பாடம் பற்றியது. சோ ஆனாலும் ஆங்கிலத்தில் பெயர் சொற்கள், வினை சொற்கள், பெயர் அடைமொழிகள், வினை அடைமொழிகள் என்று சொற்கள் இருக்கின்றன என்று நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, பெயர் சொற்கள், வினை சொற்கள், பெயர் அடைமொழிகள், வினை அடைமொழிகள் என்று சொற்கள் இருக்கின்றன என்று நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அப்ப இதை எழுதி வச்சுக்கோங்க. வேர்ட் கிளாஸஸ் தலைப்பு போட்டுக்கோங்க. வேர்ட் கிளாஸஸ் தலைப்பு போட்டுக்கோங்க. இதை பத்தி வேறொரு பாடம் படிக்கலாம். நம்ம வேர்ட் கிளாஸ் பற்றியே ஒரு பாடம் படிப்போம். ஓகேவா, கீழே போட்டுக்கோங்க. மிக முக்கிய வேர்ட் கிளாஸஸ் அப்படின்னு போட்டு இந்த 4 எழுதிக்கோங்க. ரைட், போட்டு நவுன்ஸ் பெயர் சொற்கள், வேர்ப்ஸ் வினை சொற்கள், அட்ஜெக்டிவ்ஸ் பெயர் அடைமொழிகள், அட்வெர்ப்ஸ் வினை அடைமொழிகள். இந்த உதாரணங்களை எழுதி வச்சுக்கோங்க. இது நம்ம பாடத்துக்கான ஒரு பிரவேசம் மட்டுமே. ஓகேவா, இது அல்ல பாடம். This is not the lesson for today. இன்றைய பாடம் இது அல்ல. ரைட், வேர்ட் கிளாஸஸ் மிக முக்கியமான வேர்ட் கிளாஸஸ் போட்டு நவுன்ஸ், வேர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வெர்ப்ஸ் உதாரணங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான உதாரணங்கள் போட்டுக்கோங்க. அவை சரியான உதாரணங்களா இருக்க வேண்டும். ஓகேவா, ஓகே. இன்னும் எழுத டைம் வேணுமா? Anyone? If you need time, you can tell me. Okay sir, எழுதியாச்சு. வேற யாரும் எழுத இருந்தா சொல்லுங்க. ஓகேவா, ரைட். இது சும்மா தலையில வச்சுக்கோங்க, ஒரு சைடுல வச்சுக்கோங்க. இப்படி சொற்கள் இருக்கின்றன அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ பாருங்க இந்த படம். லுக் அட் திஸ் பிக்சர். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வராது. பட் இந்த பிக்சருக்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? Any connection between two of these? Any connection? Yes, sir. என்ன சம்பந்தம் இருக்குன்னு யோசிக்கிறீங்க? Chatting about என்ன சம்பந்தம்?
வாட்டருக்கு வாட்டருக்கு என்ன Watering the plants. வாட்டரிங் நெக்ஸ்ட் ஒன் Water. வாட்டர் வாட்டர் இன்னும் ஏதாவது சொல்ல முடியுமா ரைட் வில் see one more ரைட் முதல்ல உள்ளதையும் பார்த்திருப்பீங்க இப்போ என்ன சொல்ல போறீங்க Drinking water. drinking water ஓ இங்கேயும் வாட்டர் சோ என்ன ஒன்று டிஸப்பியர் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே மூன்று படத்துலயும் ஏதோ தண்ணீருக்கு சம்பந்தம் இருந்துச்சு இல்லையா மூணு படத்துலயும் தண்ணீர் சம்பந்தம் இருந்துச்சு இட் இஸ் கனெக்டட் வித் ஓ தீஸ் பிக்சர்ஸ் ஆர் கனெக்டட் வித் வாட்டர் அப்படித்தானே வில் see பாப்போம் வாட்டர் அப்படின்னா என்ன பயப்படாம பேசுங்க என்ன வாட்டர்னா நீர். நீர் அவ்வளவுதானா அவ்வளவுதானா தண்ணீர். குடிக்கக்கூடியவை நீர் ஓகே சேம் வேர்ட் குடிக்கக்கூடியவை ரைட் வில் see one more example இல்லையா இந்த மூணு உதாரணங்களையும் பாருங்க look at these three examples Hajara can you read this Hajara Yes, sir. yeah please I drink water. I water the plants. It is my water bottle. okay good so we have used water in three places மூணு இடங்களில் தண்ணீரை உபயோகித்திருக்கிறோம் மூன்று இடங்களில் தண்ணீரை பாய்ச்சிருக்கிறோம் எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் முதலாவது பாப்பா இவங்களோட வேர்ட் கிளாஸ் என்ன முதலாவது வாக்கியத்துல இவங்களோட வேர்ட் கிளாஸ் வந்து நவுன் வாட்டர் என்பது நவுன் பெயர் சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நான் தண்ணீர் குடிக்கிறேன் தண்ணீர் ஓகேவா இந்த செகண்ட் ஒன் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் a verb அது ஒரு வினைச்சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறேன் தண்ணீர் ஊற்று தண்ணீர் ஊற்று லாஸ்ட் ஒன் adjective வேர்ட் கிளாஸ் என்ன வேர்ட் கிளாஸ் பெயரடைமொழிகள்ங்கிற வேர்ட் கிளாஸ் இது எனது தண்ணீர் போத்தல் தண்ணீர் போத்தல் போத்தல் என்ற பெயர் சொல்லை குறிக்கும் ஒரு பெயர் அடைமொழி கிளியரா அப்போ in English some words are used same time as a noun verb adjective ஒரே நேரத்தில் இல்லாட்டி ஒரே உருவத்தில் பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் பெயர் அடைமொழியாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படி சொற்கள் இங்கிலீஷ்ல நிறைய இருக்கு I drink water நான் தண்ணீர் குடிக்கிறேன் I water the plants நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறேன் தண்ணீர் ஊற்று அப்ப வாட்டர்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு ஊற்று It is my water bottle இது எனது தண்ணீர் போத்தல் அங்க அது பெயரடைமொழியாக யூஸ் பண்றோம் அப்போ வாட்டர் என்றால் என்ன என்று கேட்டால் மூன்று அர்த்தம் சொல்லலாம் என்னது தண்ணீர் இல்லாட்டி நீர் தண்ணீர் ஊற்று அடுத்தது நீர் ஏதோ சொல்ல வரோம் நீர் தாங்கி இல்லையா பெயரடைமொழியாக யூஸ் பண்ணலாம் கிளியரா சில சொற்கள் ஒரே ஒரு உருவத்தை மட்டும் கொண்டிருக்கலாம் பெயர் சொல்னா பெயர் சொல் மட்டும்தான் ஓகேவா பெயர் சொல்னா பெயர் சொல் மட்டும்தான் சிலது பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் இருக்கலாம் சிலது பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் பெயர் அடைமொழியாகவும் கூட யூஸ் பண்ணலாம் இதுதான் ஓ லெவலுக்கு வரும்போது நமக்கு சிக்கலை கொடுக்கிற சந்தர்ப்பம் ஓகே we'll see more examples and some other words okay எழுதிக்கோங்க first one water அப்ப water என்னென்னவா பயன்படுத்துறோங்கிறதையும் போட்டுங்க noun verb adjective கலர் மாத்தி எழுத முடியுமா அண்டர்லைன் பண்ண முடியுமா it's your pleasure it's your decision உங்களுக்கு விருப்பமான மாதிரி செஞ்சுக்கோங்க write the meaning clearly தமிழ் அர்த்தம் சரியாக எழுதப்பட வேண்டும் நான் தண்ணீர் குடிக்கிறேன் தண்ணீர் அண்டர்லைன் சார் இது எழுதணுமா சார் ஆமா எழுதணும் எழுதணும் எழுதணும்
நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறேன். இது எனது தண்ணீர் போத்தல். சரியா எழுதிக்கோங்க. Right, Bushra, can you read it with the meaning? Bushra, can you hear me? Bushra? sir. Yeah, read it with the meaning. எழுதிக்கொள்ளே அண்ணா. I drink water. நான் தண்ணீர் குடிக்கின்றேன். I water the plants. நான் தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுகின்றேன். It is my water bottle. அது எனது தண்ணீர் போத்தல். ஓகே, கிளியர் தானே? ரைட், இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த உதாரணம் உங்களுக்கு விளங்கும். ஃபர்ஸ்ட் ஒன், I drink water. I water the plants. It is my water bottle. இப்ப கிளியர் தானே? பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் பெயர் அடைமொழியாகவும் ஒரே சொல் யூஸ் பண்ற. It is used. So you have to study this. இத நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. Okay? Next example. Oil. Oil. சனிகா இல்லையா? சனிகா. Oil என்னமா? Sanika, can you hear me? Okay, Pradiksha, கேக்குதா பிரதீக்ஷாவுக்கு? என்னமா oilனா? எண்ணெய். எண்ணெய். வேற ஏதாவது தெரியுமா? தெரியல சார். பாப்போம் இல்லையா? பாப்போம். இட்ஸ் ஓகே, பாப்போம். பாருங்க, we apply oil. நம்ம என்ன செய்வோம்? தலைக்கு அப்ளை பண்ணுவோம். தலைக்கு ஆயில் வச்சா, எண்ணெய் வச்சா அதுக்கு சொல்ற அப்ளை. முகத்துக்கு பவுடர் போட்டா அதுக்கு சொல்றது அப்ளை. முகத்துக்கு கிரீம் போட்டா அதுக்கு நம்ம சொல்றது அப்ளை. அப்ப அப்ளைனா அப்படி போடுறது, இடு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? என்ன செய்யறோம்? we apply oil. நாம் ஆயில் வைக்கிறோம், எண்ணெய் வைக்கிறோம். அப்ப அங்க ஆயில் என்பது பெயர் சொல். அடுத்து பாருங்க, நான் ஒரு ஃபாஸ்ட்ல கொடுத்திருக்கேன், அது நிகழ்காலத்துல கூட எழுதலாம். I oil the machine. நான் என்ன செய்வேன்? மெஷினுக்கு, யந்திரங்களுக்கு எண்ணெய் ஊற்றுவேன். அங்கு எண்ணெய், இங்க எண்ணெய் ஊற்று. ஆயில் பண்றேன்னா தெரிந்தானே, ஒரு மெஷின் நல்லா இயங்கணுமா இருந்தா, ஒரு இயந்திரம் நன்றாக இயங்கணுமா இருந்தா என்ன செய்யணும்? ஆயில் போடணும். பைக்ல கூட பாருங்க, அந்த செயின்கெல்லாம் என்ன செய்யும்? ஆயில் போடுவோம். அப்பதான் பைக் நல்லா வேலை செய்யும். ஆயில். அப்ப அது ஒரு வினை, verb. My oil bottle is here. எனது எண்ணெய் போத்தல் இங்கே இருக்கிறது. அப்ப அங்க என்ன யூஸ் பண்ணிருக்கிறோம்? It is an adjective. கிளியரா? அப்போ ஒரே சொல் பாருங்க, பெயர் சொல், வினை சொல், பெயர் அடைமொழியாக யூஸ் பண்றோம். எழுதிக்கோங்க. பிரிந்திகா, கிளியரா? பிரிந்திகா, can you hear me? பிரிந்திகா, Yes sir. சொல்லுங்க பாப்பா, தமிழ் அர்த்தம் முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. சார் தமிழ் அர்த்தம் சொல்லவா? சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். ஓகே நான் சொல்றேன். ஓகே. துஷாலினி, எழுதினீங்களா தமிழ் அர்த்தம்? துஷாலினி, can you hear me? துஷாலினி, இல்லையா? சாய் லக்ஷ்மிதா, எழுதிக்கொண்டீங்களா?
நிதர்ஷன், can you tell me the Tamil meaning? நிதர்ஷன் சொல்ல முடியுமா? கேட்கலையா? ஹஜாரா கேக்குதா? என்ன கேக்குதா? Can you hear me ஹஜாரா? ஓ சவுண்ட் கேட்கலையா? ஓ ஹஜாரா Can hear, sir. கேக்குது? Sir. ஓகே ஓகே ஓகே. So we apply oil. நாங்கள் எண்ணெய் வைக்கிறோம். ஆனா எண்ணெய்க்கு மட்டும் கோடு போடுங்க. ஓகேவா? எண்ணெய்ங்கிற சொல்லுக்கு மட்டும் கோடு போடணும். ஓகே? இஸ்மா கோடு வரைய கூடாது. இஸ்மா எண்ணெய்ங்கிற சொல்லுக்கு மட்டும் கோடு போட்டுங்க தமிழ்ல. அடுத்தது I oil the machine. நான் யந்திரத்துக்கு எண்ணெய் ஊற்றினேன். அங்க எண்ணெய் ஊற்று அப்படிங்கிறதுக்கு கோடு அடிச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்று. oilனா அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. எண்ணெய் இடு. My oil bottle is here. எனது எண்ணெய் போத்தல் இங்கே இருக்கிறது. எண்ணெய் போத்தல். எண்ணெய் என்பது கோடு. அங்கு பேரடைமொழி. ஓகே இஸ்மா, கிளியர் இஸ்மா? இஸ்மா கேக்குதா? Can you hear me இஸ்மா? ஓகே ஓகே ஓகே. நிறைய இருக்கு எழுத, என்னால கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க. பென், பென், ஃபாலிஹா, ஃபாலிஹா. பென்னா என்ன தெரியுமா? பேனை. பேனை மட்டும் தானா? வேற ஏதாவது தெரியுமா ஃபாலிஹாவுக்கு? யா 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 யா. எழுதுறதுக்கு நம்ம பென்னு சொல்லுவோம். we gave a pen. நாங்கள் ஒரு பேனை கொடுத்தோம். ஓகே, நவுன், அது ஒரு பெயர் சொல். கிளியர்? அது ஒரு பெயர் சொல். I penned the letter. நான் கடிதத்தை எழுதினேன். டபுள் என் போடணும். அங்க ஒரு வினைச்சொல். my pen is new. எனது பேனை. சாரி, அங்க my pen is new வர முடியாது இல்லையா? அங்க வந்திருக்கணும். எழுதிக்கோங்க my pen holder is new ன்னு எழுதிக்கோங்க. my pen holder is new. சாரி, அங்க பென் வர முடியாது. my pen holder is new. pen holder னா தெரியுமா? HOLDER. சாரி, I have mistaken. we gave I'll correct it quickly. Just give me 1 second. I can correct it. Then it's better. இல்லையா? அதுவரை எழுதிக்கோங்க. மனசுல இப்ப இருக்கும் தானே வாக்கியம். யூ கேன் கரெக்ட் இட். அதுல இன்னொரு விஷயம் நடக்கும். அந்த நம்மளோட ஃபாலியா கையால தவறா எழுதப்பட்டுச்சு, அதுவும் டிஸ்பிளேஸ் பண்ணிக்கோ நம்ம. ஓகே, சார். வரேன் சொல்லுங்க. ஸ்கிரீன் போடு. my pen is under என்ன சார்? கவரேஜ்லாம் போயிட்டு. இல்ல வரேன். நான் தரேன் உங்களுக்கு. நான் ஸ்கிரீன் டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. my pen holder ன்னு போடுங்க. my pen holder is new. my pen holder is new. இங்க ஹோல்டர்னா தெரியுதா? பேனையெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் மேசையில. பென் ஹோல்டர் இஸ் நியூ. சோ இங்க பென் என்பது பெயரடைமொழியாக யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அங்க பெயரடைமொழியா யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே தானே? சோ இந்த மாதிரி நிறைய சொற்கள் சொல்லிட்டு போலாம். நான் இப்படி லிஸ்ட்ல என்னை கொடுக்க போறேன். இன்னைக்கு நம்ம வேற விஷயம் பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல வந்தது என்ன? ஒரு சொல் பலவிதமான வேர்ட் கிளாஸ் ஆக இருக்கலாம். இடத்துக்கு ஏற்றாற்போல் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். we gave a pen. நாங்கள் ஒரு பேனை கொடுத்தோம். ஒரு பேனை. I penned the letter. நான் ஒரு கடிதம் எழுதினேன். பெண்ணுனா எழுதினேன். பெண்ணுனா அன்னம். பெண் அன்னத்துக்கும் பெண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பெண் அன்னம் இருக்குல்ல, அன்னத்துல பெண், அதுக்கும் பெண்ணுன்னு சொல்லுவாங்க. அன்னம்ங்கிறதே பெண்ணான்னு எனக்கு தெரியல. எப்படியோ அன்னத்துல பெண் பறவைக்கு நம்ம சொல்றது பெண் அப்படின்னு. ஓகேவா? my pen holder is new. எனது பேனை சொருகி அப்படி வச்சுக்கோங்க. இடுக்கி ஏதோ ஒண்ணு.
எனது பேனை சொருகி அப்படி வச்சுக்கோங்களேன், இஸ் நியூ, புதியது. ஓகேவா? தாங்கினாலும் சரி, பேனை தாங்கி. We are not learning what you call Tamil, yeah, so it's okay. Right. ஒரு சொல் வினை சொல்லாகவும் பெயர் சொல்லாகவும் சிலவேளை பெயர் அடைமொழியாகவும் இருக்கக்கூடிய சொற்கள். தலைப்பு போட்டுங்க. Words act as verb, noun and sometimes adjectives. அதாவது தமிழ்லையும் எழுதிக்கலாம், வினையாகவும் பெயராகவும் பெயராகவும் சில வேளை பெயர் அடைமொழியாகவும் பயன்படுத்தப்படும் சொற்கள். பெயராகவும் வினையாகவும் சிலவேளை பெயர் அடைமொழியாகவும் பயன்படுத்தப்படும் சொற்கள். சில சொற்கள். ஓகேவா? எல்லா லிஸ்டையும் நான் இங்க கொடுக்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ரைட். சார் ரிப்பீட் சொல்ல முடியுமா? பெயராகவும் இல்லாட்டி வினையாகவும் பெயராகவும் இல்லாட்டி வினை சொல்லாகவும் பெயர் சொன்னாகவும் சிலவேளை பெயர் அடைமொழியாகவும் பயன்படுத்தப்படும் சொற்கள். ஓகே? Okay, sir. Okay. Nazia, can you hear me, Nazia? Yes, sir. இந்த சொற்களுடைய அர்த்தம் சொல்ல முடியுமா உங்களுக்கு முடிஞ்சது? Water நீர். தண்ணீர் மட்டும் இல்ல, ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். நீரை ஊற்றுதல். தண்ணீர், தண்ணீர் ஊற்று. ஓ பெண். பெண் வந்து ஒன்று பேனா, மற்றது எழுதுகிறது. பேனை, அடுத்தது எழுது. ஓ கோம். இப்ப கோம்பு வந்து கோம்புன்னு சொல்லக்கூடாது நாசியா. நாசியா கோம் பி உச்சரிக்க கூடாது. இட்ஸ் a silent letter. கிரேட் 9ல 8ல படிச்சிருப்போம் நம்ம. சைலண்ட் லெட்டர், உச்சரிக்காத எழுத்துக்கள். சோ கோம் என்னமா? கோம். கோம் அது வந்து ஒன்று சீப்பு, மற்றது தலையை சீவுறது. சீவுறது. ஓ கோம்னா சீப்பு, மற்றது தலை சீவு, தலைவாறு. ஓகே. மற்றது ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய். எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்ல, மற்றது வந்து தலைக்கு எண்ணெய். தலைக்கு என்ன இல்லம்மா, எண்ணெய். மற்றது அடுத்தது எண்ணெய் வை, எண்ணெய் இது. ஓகே, எழுதிக்கோங்களேன். மற்ற வந்து பின், ஊசி ஒன்று குத்துறது, மற்றது ஊசி. ஊசி. ஊசி, குத்து அல்லது ஊசி. பின்னா குத்து, ஊசியால் குத்துனாலும் சரி. இன்னொரு லிஸ்ட் இருக்கு, அப்படியே கீழே கீழே எழுதிக்கோங்க. முன்னாள் எழுதிக்கொண்டு கீழே கீழே எழுதிக்கோங்க. பாப்போம், எழுதிக்கோங்க. திருப்பி ஒருத்தர மீனிங் சொல்றேன். ஐ வில் கிவ் த மீனிங் அகைன். லேகா. சார் சொல்ல முடியுமா இந்த சொற்களுடைய அர்த்தம்? சரி சார். தெரிஞ்சா சொல்லுங்க, மத்த நான் ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? பேஸ்டி. பேஸ்ட். பேஸ்டி இல்ல, பேஸ்ட். பேஸ்ட் என்ன பேஸ்ட்னா? பேஸ்ட்னா என்ன சொல்றது? பசை. பசை என்னது? பசை தெரியுமா? பசைனா என்னது? ஒட்டுறதுக்கு யூஸ் பண்றதெல்லாம் பசை. ஓகேவா லேகா? Oh, maybe some problem. பசை.
பசை அல்லது ஒட்டு. இன்னொன்னு ஒட்டுறது. ஒட்டுறது. ஒட்டுறதுக்கும் பேஸ்ட்னு சொல்லுவோம், பசைக்கும் பேஸ்ட்னு சொல்லுவோம். ஸ்டார்ட்னா என்ன? ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறது. ஆரம்பி Starting. அல்லது ஆரம்பம். ஆரம்பி அல்லது ஆரம்பம். ஆரம்பம். எண்டு முடி அல்லது முடிவு. முடி அல்லது முடிவு. முடிவு. குக் சமையல் அல்லது சமைத்தல். குக் வந்து சமை அல்லது சமையல்காரர். குக் வந்து சமை அல்லது சமையல்காரர். பெண்ட் வளைந்தது. பெண்ட் வளை அல்லது வளைவு. வளைக்கிறதுக்கும் பெண்டுன்னு சொல்லலாம், வளைவுக்கும் பெண்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இன்னொரு எழுதிக்கோங்க, நான் திருப்பி ஒருத்தர சொல்லுவோம். சுபாஷ். சுபாஷ் சார் சொல்ல முடியுமா? சொற்கள் இப்ப போட்ட சொற்கள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ சார். சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. போன்ங்கிறது சார், போன் வந்து கதை. தொலைபேசியில் அலை. ஓகேவா? தொலைபேசி அல்லது அலை. தொலைபேசியில் அலை. ஓ சார். ஃப்ளூட். ஃப்ளட். 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 வெள்ளம் அல்லது வெள்ளம் பெருகு. சொல்லுங்க. வெள்ளம் அல்லது வெள்ளம் பெருகு சார். ரெண்டுக்கும் ஃப்ளட் தான். ஓகேவா? போஸ்ட். என்ன போஸ்ட்னா? பதிவு. பதிவு செய். இல்ல, போஸ்ட்னா தபால் அல்லது தபால் செய். ஓகே சார். ஓகே, தபால் அல்லது தபால் செய். ரெயின் வந்து சார் மழை அல்லது மழை பெய். மழை பெய், அது பெயரடைமொழியாவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். நெக்ஸ்ட் ஒன். ஃபைல் வந்து சார் கோவை சார். கோவை. வெரி குட், வெரி குட். கோவை அல்லது கோவை படுத்து. அப்போ சுபாஷ் முதல்ல சொல்லிட்டு வாங்க பாப்போம் எல்லா சொற்களையும். ஓகே சார். போன் வந்து சார் தொலைபேசியில் அலை சார். ரெண்டும் சொல்லணும். ஃப்ளட் சார் வெள்ளம். வெள்ளம் பெருகு. ஓகே. போஸ்ட் வந்து சார் தபால். தபால் செய். ரெயின் வந்து சார் மழை. மழை பெய். ஃபைல் வந்து சார் கோவை. கோவை படுத்து. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, சாய் லக்ஷ்மிதா. பேஸ்ட். பேஸ்ட் அந்த லிஸ்ட சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. இன்னும் நிறைய எழுத இருக்கு நமக்கு. பேஸ்ட் பசை ஒட்டு. ஸ்டார்ட் ஆரம்பி ஆரம்பம். எண்ட் முடி முடிவு. குக் சமை சமையல்காரன். பெண்ட் வளை வளைவு. போன் தொலைபேசி தொலைபேசியில் அழைத்தல். ஃப்ளட் வெள்ளம் வெள்ளப்பெருக்கு. போஸ்ட் தபால் தபால் செய். ரெயின் மழை மழை பெய். ஃபைல் கோவை கோவை படுத்து. ஓகேவா? ரோஷான் கேக்குதா? ரோஷான், கேன் யூ ஹியர் மீ? ரோஷான். ரோஷான். எஸ் சார். ஓகே, சொல்ல முடியுமா ரோஷான்? வாட்டர்ல இருந்து சொல்ல முடியுமா ரோஷானுக்கு? வாட்டர்னா ரெண்டு அர்த்தம் சொல்லுங்க. நீர் ஊற்று. நீர் நீரூற்று. ஓகே. பெண் பெண் பேனை எழுது. வெரி குட். கோம் சீப்பு சீப்பு சீவு. ஒயில் எண்ணெய் எண்ணெய் வை. எண்ணெய் இது. எண்ணெய் இது. பின் ஊசி
ஊசியால் இணை இல்லாட்டி ஊசியால் பிணை அப்படின்னா ஊசியால் இணை அல்லது ஊசியால் பிணை. ஓகே. பேஸ்ட் பசை ஒட்டு. ஓகே. ஸ்டார்ட் ஆரம்பம். வெரி குட். என் முடிவு. குக் சமையல்காரன். சமையல்காரன். பெண்ட் வளைவு. போன் தொலைபேசியில் அலை. வெள்ளம் பெருகு. போஸ்ட் தபால் செய். ரெயின் மழை பெய். ஃபைல் கோவைப்படுத்து. ஃபைல்ல போட்டு வைனா அதுதான் ஃபைல் சொல்றோம். ஓகே தானே. ஜேசு தர்ஷினி விளங்கிச்சா? ஜேசு தர்ஷினி முதல்ல தேர்னு காணோம். ஓகே பாப்போம், மத்தவங்களுக்கும் நம்ம சான்ஸ் எடுப்போம். ஓகே, இப்போ தலைப்பு போடுங்க. ஹோமோனிம்ஸ் இதுதான் பாடம். ஹோமோனிம்ஸ் சரியா கோகுல்? ஹோமோனிம்ஸ். Homonyms. Okay, Ahmed, right? Ahmed. Okay. Asma, கேக்குதா Asma? Asma, can you hear me? Okay, பாப்போம். Yes, sir. Okay. ஹோமோனிம்ஸ்னா என்னன்னு பாப்போம். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், சரியா புரிஞ்சுக்கோங்க ஜெயசுதர்ஷினி. ஹோமோனிம்ஸ் சேம் ஸ்பெல்லிங், சேம் சவுண்ட், பட் டிஃபரண்ட் மீனிங்ஸ். சேம் ஸ்பெல்லிங், ஒரே எழுத்துக்களை கொண்ட, சேம் சவுண்ட், ஒரே உச்சரிப்பை கொண்ட, பட் டிஃபரண்ட் மீனிங்ஸ், அர்த்தத்தால் மாறுபட்ட சொற்கள். ஒரே எழுத்துக்களை கொண்ட, ஒரே உச்சரிப்பை கொண்ட, இல்லாட்டி ஒரே எழுத்துக்களையும் உச்சரிப்பையும் கொண்ட, அர்த்தத்தால் வேறுபட்ட சொற்கள் ஹோமோனிம்ஸ் எனப்படும். ஹோமோனிம்ஸ் எனப்படும். ஓகேவா? ஜெயசுதர்ஷினி அதை சொல்ல முடியுமா தமிழ்ல திருப்பி? ஜெயசுதர்ஷினி, கேன் யூ ஹியர் மீ? ஜெயசுதர்ஷினி சார், நான் ஒழுங்கா நோட் பண்ணல சார். நான் சொல்றேன். ஜெயந்தன் சொல்ல முடியுமா? ஜெயந்தன் காவத். ஜெயந்தன். இஸ்மா. ஜெயந்தன் எழுதிக்கிறீங்களா? நீங்க சொன்னது வேளாங்கல் சார், திருப்பி சொல்லுங்க. ஓகே, நம்ம சொல்லுவோம். இஸ்மா விளங்குச்சா? இஸ்மா சார் சொல்லுங்க. இஸ்மா அழகா சவுண்டா. எனக்கு விளங்கல சார். ஐயோ, துஷாலினி கேட்கலையா? துஷாலினி, கேன் யூ ஹியர் மீ? ஓகே, என்னாச்சு? நிதர்ஷன் யாரு கேட்டுச்சு? கேட்ட ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. ஒரே எழுத்துக்களையும் ஒரு ஆள் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. டைம் போகுது. ஒரே எழுதிக்கோங்க. ஒரே எழுத்துக்களையும் ஒரே சத்தத்தையும் கொண்ட, ஆனால் வேறுபட்ட அர்த்தமுள்ள சொற்கள். ஓகே, எழுதிக்கோங்க. ஒரே எழுத்துக்களையும் ஒரே உச்சரிப்பையும் கொண்ட, ஒரே எழுத்துக்களையும்
ஒரே உச்சரிப்பையும் கொண்ட அர்த்தத்தால் மாறுபட்ட சொற்கள். பிருந்திகா இப்ப விளங்குச்சா? பிருந்திகா ஓ சார் நான் முதல்ல நோட் பண்ணிட்டேன். இப்ப சொல்லுங்க. அப்ப பிள்ளை சத்தம். ஒரே எழுத்துக்களை கொண்ட ஒரே உச்சரிப்பை கொண்ட அர்த்தத்தால் வேறுபடுகின்ற அர்த்தமுள்ள சொற்கள். இல்ல அர்த்தத்தால் வேறுபடுகின்ற சொற்கள். அப்புறம் அர்த்தத்தால் தேவையில்ல. ஓகேவா? இப்படி சொன்னா போதும். ஒரே உச்சரிப்பையும் ஒரே எழுத்துக்களையும் கொண்ட வேறுபட்ட அர்த்தங்கள் உடைய சொற்கள். ஆனால் போட்டுக்கிட்டா பாருங்க. ஒரே உச்சரிப்பையும் கேட்டுக்கோங்க. ஒரே உச்சரிப்பையும் ஒரே எழுத்துக்களையும் ஆனால் வேறுபட்ட அர்த்தத்தை கொண்ட சொற்கள் ஹோமோனிம்ஸ் என்று அழைக்கப்படும். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா போதும். பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். என்னதுமா இது? What is this? Address. Address. Addressனா என்ன? What is address? முகவரி விலாசம். Addressனா முகவரி. சிம்பிள் இல்லையா? அட்ரஸ் மீன் முகவரி. ஆனா இதே அட்ரஸ்ல இன்னொரு அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? வேறுபட்ட ஒரு அர்த்தம் இருக்கு. இதே எழுத்து தான், இதே ஸ்பெல்லிங். யாரையும் சுட்டி காட்டுறது, சொல்லி காட்டுறது. இல்ல முக்கியமான ஒன்று இருக்கு. யோசிங்க. சார் ஒருவருடைய சுய விவரம். இல்ல. நோ. இன்னொருவருக்கு எழுதுறது. இல்ல உங்களோட பிரின்சிபல் அசம்பிளில பேசுவார் தானே? முகவரி படுத்துதல். இல்ல உங்களோட பிரின்சிபல் அசம்பிளில பேசுவார் தானே? அப்படி ஒரு உரையாற்றுறதுக்கு நம்ம சொல்றது அட்ரஸ் அப்படி. The principal addressed the meeting அப்படி சொல்லுவோம். The principal addressed the meeting அப்படின்னா அதிபர் கூட்டத்தில் உரையாற்றினார். அப்ப அட்ரஸ்னா ரெண்டு அர்த்தம். என்ன? முகவரி, உரையாற்று. உரையாற்றுனா ஒரு சொற்பொழிவு நடத்துறது இல்ல. இந்த மாதிரி காலை கூட்டம், இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்றதுக்கு தான் அட்ரஸ்னு சொல்லுவோம். The principal addressed the meeting னு சொல்லுவோம். உரையாற்றினார். அப்போ பாருங்க அட்ரஸ்க்கு பாருங்க ஸ்பெல்லிங் ADDRESS அட்ரஸ். உச்சரிப்பு அட்ரஸ். முகவரினாலும் அதே அட்ரஸ், அதே உச்சரிப்பு. உரையாற்றினார் என்று சொல்லும் போதும் அதே உச்சரிப்பு, அதே எழுத்து. விலங்குதானா சொல்றது? அப்போ ஒரு சொல் இரண்டு அர்த்தங்களை கொடுத்தது. ஒரு சொல் இரண்டு அர்த்தங்களை கொடுத்தது. நான் சொல்றது விளங்குச்சா? இப்போ பிரதீக்ஷா முதல்ல சொன்ன வாட்டருக்கும் அட்ரஸ்க்கும் என்ன வித்தியாசம் சொல்ல முடியுமா? பிரதீக்ஷா யாருக்கு சொல்ல முடியும்? இல்லாட்டி வாட்டர்னு சொன்ன சொல்லுக்கும் அதுக்கும் ரெண்டு அர்த்தம் இருந்தது. வாட்டருக்கும் ரெண்டு அர்த்தம் இருந்தது. அட்ரஸ்க்கும் ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அட்ரஸ் என்பது வேறு வகையான சொல், வாட்டர் என்பது வேறு வகையான சொல். என்ன வித்தியாசத்தை கண்டீங்க? ரெண்டுக்கும் அர்த்தம் வேறுபட்டது. அர்த்தம் ரெண்டுலயும் அர்த்தம் வேறுபட்டு இருக்கு தானே? பிரதீக்ஷா என்ன சொல்ல வந்தீங்க? புஷ்ரா யூ கேன் ஷேர் யுவர் ஐடியாஸ். ஓ பெயரடை ஒண்ணு வந்துச்சு வாட்டருக்கு. அது இல்ல. வேற யாராவது? எனிவன்? உச்சரிப்பு ஒண்ணுதான். அதுவும் ஓட்ட இதுவும் அட்ரஸ் தான். ஒன்னும் வித்தியாசம் இல்ல. சுபாஷ் சொல்லுங்க. சுபாஷ் சார் முதல்ல நாங்க பார்த்த சொற்கள்லாம் சார் அந்த அர்த்தத்துக்கு ஏத்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் அந்த மாதிரி சேர்க்கப்படுறது சார். இல்ல அப்படி ஒண்ணு நாங்க சேர்க்கல. பாக்குற சொல் வந்து அந்த மாதிரி அப்படி ஒண்ணு சேர்க்கல. இல்ல சார். அந்த தண்ணி வாட்டரிங் சொல்லுவாங்க தானே சார்? இல்ல அப்படி சேர்க்கணும்னு கட்டாயம் இல்ல. அப்படி இல்லாம கூட இருக்கலாம். இன்னும் யோசிங்க. பிரியங்கா, அசின். ஓ சார் என்ன கேள்வி? ரைட். கேள்வியை நான் திருப்பி சொல்றேன். இப்போ வாட்டருக்கு என்ன சொன்னோம்? புஷ்ரா டு யூ ரிமெம்பர்? நினைவு இருக்கா புஷ்ரா? வாட்டர்னா என்ன அர்த்தம் சொன்னோம்? புஷ்ரா இதே
ஷனிகா ஷனிகா இருக்கீங்களா? வாங்க ஒரு ஆள். ஷனிகா வாங்க. ஷனிகா can you hear me? கேக்கலையா? லேகா can you hear me? எங்க காணோம்? ஃபாலியா ஃபாலியா கேக்குதா? கேக்குது சார். ரைட் கேக்குது சார். ரைட். அப்போ வாட்டருக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? தண்ணீர். தண்ணீர் தண்ணீர் ஊற்றுன்னு சொன்னோம் இல்லையா? ஓ சார். அட்ரஸ்க்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? முகவரி உரையாற்று. என்னுடைய கேள்வி, வாட்டர்ங்கிற சொல் வேற ஒரு வகையை சார்ந்தது, அட்ரஸ்ங்கிற சொல் வேற ஒரு வகையை சார்ந்தது. என்ன இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம்? ஓ வாட்டர்ன்ற அந்த நீர் இல்ல இல்ல நான் சொல்றேன், டைம் போறனால சொல்றேன். சிலர் யோசிச்சிருப்பீங்க பட் சொல்ல முடியல. சார் சொல்லவா? சொல்லுங்க மிஃப்லா. அட்ரஸ் வந்து அதோட ஸ்பெல்லிங் சவுண்ட் எல்லாம் உண்டு. ஓ வாட்டர்ண்டா அது வேற வேற விதத்துல இல்ல, யூஸ் இல்ல, பண்ண இல்ல. கொள்ள. வாட்டர்னாலும் ஒரே ஸ்பெல்லிங் தான், வாட்டர்னாலும் ஒரே ஸ்பெல்லிங் தான். இல்ல என்ன தெரியுமா வித்தியாசம்? கேட்டுக்கோங்க. வாட்டர் அந்த முதல்ல நான் கொடுத்த சொல்லெல்லாம் பாருங்க, ஒரு சொல்லிட்டு அர்த்தத்தை சொன்னா அந்த அர்த்தத்தோட சேர்ந்து தான் வந்துச்சு. எண்ணெய் எண்ணெய் ஊற்று, தண்ணீர் தண்ணீர் ஊற்று, ஊசி ஊசியால் குத்து, வெள்ளம் வெள்ளம் பெருகு, தொடக்கம் தொடங்கு, தபால் தபால் செய். அப்போ அந்த முதல் அர்த்தத்தோட சேர்ந்த ஒரு அர்த்தம் தான் வந்துச்சு. அப்படித்தானே இஸ்மா? இப்போ விளங்குதா இஸ்மா, ரோஷான்? ஆனா அட்ரஸ் அப்படி வருதா? முகவரி இல்ல சார். ஓ முகவரி அடுத்து உரையாற்று. முகவரிக்கும் உரையாற்றுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல சார். இப்ப விளங்குதா? முதல்ல நான் கொடுத்த சொற்கள் மாறி இல்ல, ஹோமோனிம்ஸ் என்பவை. ஹோமோனிம்ஸ்ல இருக்கிற ஸ்பெஷல் என்ன? அவை உச்சரிப்பால் ஒன்றுபடும், எழுத்துக்களால் ஒன்றுபடும், அர்த்தத்தால் வேறுபடும். விசேஷமான விஷயம் என்னன்னா அந்த அர்த்தம் ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். நான் சொல்றது விளங்குதா? ஓ சார். கிளியரா? சாயிம் சாயிம் ஜெயந்தன் துஷாலினி கேக்குதா? துஷாலினி இப்போ சார் கேக்குது சார். விளங்குச்சாமா நான் சொன்ன வித்தியாசம்? ஓ சார். ஓ அதாவது நாசியா, கோகுல், நிதர்ஷன், திமோத் முதல்ல சொன்னதெல்லாம் வந்து தபால் தபால் செய், ஊசி ஊசியால் குத்து, தொடங்கு தொடக்கம், வெள்ளம் வெள்ளப்பெருக்கு, மழை மழை பெய், இப்படியே தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நான் சொன்ன உதாரணம் அட்ரஸ், முகவரி, உரையாற்று, ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத அர்த்தங்கள் வந்து சேர்கின்றன. கிளியரா நான் சொல்ற விஷயம்? இப்போ அடுத்த உதாரணம் பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்க இது. In this video, we will see about homonyms, which means words that have the same spelling and the same pronunciation, but different meaning. Come on, let's start. Bark. Bark of a tree. Sound made by a dog. Bat. Cricket bat. Bat, a flying mammal. Jam. Fruit jam. Traffic jam. Bright. Bright face. Bright light from a bulb. Crane. A machine used at construction site. Crane, a bird. Fly. Fly, a kite. Fly, an insect. Letter. Send a message through envelope. Alphabet letter. Nail. A sharp metal. Fingernails. Palm. Palm tree. Hand palm. Park. A public area to play or walk. Park a car. Pen. Ink pen.
house of sheep. Ring, a band on a finger. Ring toss. Right, correct mark. Right direction. Rose, a flower. To have gotten up. Ruler, rule the country. Measuring scale. Sink, ship sink in the ocean. Vessels cleaning sink. Spring, spring, a season. Coiled metal. Tear, water drops from the ice. Tear the paper. Watch, wristwatch. Watching movie. Right. In this Oh, video, sir. see about Wait, hold on a second. in this video we will see about ஓகே, இப்ப புரியுதா? ஹோமோனிம்ஸ் என்பவை நான் சொன்னேன் இல்லையா, வித்தியாசமான அர்த்தம் ஆனால் ஒரே உச்சரிப்பு ஒரே எழுத்து. இப்ப பாருங்க, 4 எழுதி இருக்கிறேன். அட்ரஸ், மேட்ச், பேட், ரைட் இருக்கு இல்லையா? 4. ரிசீல், ரிசீல் கேக்குதா? ரிசீல், கேன் யூ ஹியர் மீ? ரிசீல், எஸ் சார். ரிசீல். அட்ரஸ்னா என்ன சொல்லுங்க அர்த்தம்? முகவரி, உரையாடல். உரையாற்று, உரையாற்று. பெட்னா என்ன அர்த்தம்? ரிசீல், வெட்டாத, துடுப்பு. துடுப்பு. இன்னொரு அர்த்தம் இருக்கு, வௌவால். வௌவால். வெரி குட். பாருங்க, பெட்டுக்கும் வௌவாலுக்கும் அது சம்பந்தம் இருக்கா? மேட்ச் இல்ல சார். இல்ல. மேட்ச் சொல்லுங்க. மேட்ச் என்ன அர்த்தம்? மெச்சின்ற ஒரே இது. என்னது மேட்ச்னா? மேட்ச்னா போட்டி. மேட்ச்னா போட்டி. போட்டி. அடுத்து பொறுத்து. என்னது? பொறுத்து. இதுக்கு என்னது? நெருப்பு குச்சிக்கும் சொல்லுவோம், தீப்பெட்டியில இருக்க தீ குச்சிக்கும் சொல்லுவோம் மேட்ச்னு. ஓகேவா? தீ குச்சிக்கும் மேட்ச்னு சொல்லலாம். அடுத்து ரைட். என்னது ரைட்? சரியான, சரி, சரியானது. மத்தது இன்னொரு அர்த்தம், வலது. உரிமை. உரிமைக்கும் சொல்லலாம், உரிமைக்கும் சொல்லலாம். ஓகேவா? ஓகே சார். ஹியூமன் ரைட்னு சொல்றோம். ஹியூமன் ரைட், மனித உரிமை. ஓகேவா? அப்படி சொல்லுவோம். ஓகே, எழுதிக்கோங்க. 1 கீழே 1 எழுதிக்கோங்க. 1 கீழே 1 எழுதிக்கோங்க. பிரதீக்ஷா கேக்குதா? பிரதீக்ஷா சார். கேக்குதா? சார், நான் சுபாஷ். இல்ல நான் இங்க பிரதீக்ஷாட்ட கேட்டேன். ஓகே ஓகே சுபாஷ். பிரதீக்ஷா கேக்குதா? கேக்குது சார். பிரதீக்ஷா சொல்லுங்க டக்குன்னு, மத்தவங்க எழுதிக்குவாங்க. அப்ப அர்த்தத்தை சொல்லுங்க. 2 அர்த்தம். சார், கரண்ட் பேட் இப்பதான் வந்துச்சு சார், எழுத கிடைக்கல. ஏன்? தில்ஷானி, அசின் சொல்ல முடியுமா? அசின் சார், இங்க மழை நேரம் ஓகே. அசின் சொல்றேன் சார். சொல்லுங்க. அட்ரஸ், முகவரி, உரையாற்றல். பேட், துடுப்பு, வௌவால். மேட்ச், பொறுத்து, போட்டி. ரைட், சரியானவை, உரிமை. உரிமை. ரைட், வெரி குட். நாசியா ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் போயிடலாம். நாசியா, நிறைய எழுத இருக்கு நமக்கு. நாசியா, நாசியா கேன் யூ ஹியர் மீ? சொல்லுங்க பாப்பா, டக்கு. எஸ் சார். சொல்லுங்க. அட்ரஸ், முகவரி, உரையாற்று. ஓகே. பேட், துடுப்பு, வௌவால். மேட்ச், பொறுத்து, போட்டி. ரைட், சரியானவை, உரிமை. வலதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட்னா இன்னொரு அர்த்தம் என்னது? வலது.
ஓகே, மூணு அர்த்தம் இருக்குது இருக்குமா. மெச்சினா தீக்குச்சின்னு சொல்லலாம் நாசியா. ஓகேவா நாசியா? ஓகே சார். ஓகே ரைட், அடுத்து எழுதிக்கோ. ஓகே, பெரிய லிஸ்ட் ஒன்னே இருக்கு, எழுதிக்கோங்க பாப்போம். ரெண்டு கோடு விட்டு எழுதுங்க, அப்ப எழுதிக்கொள்ளலாம். பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்கு, யோசிங்க. எழுதும் போது உங்களுக்கு அர்த்தம் தெரியுமான்னு யோசிங்க. கிரேட் 9ல ஒரு பாடம் இருக்கு இப்படி. குயிக்கா எழுதுங்க. ஷானிகா தெரியுமா? ஷானிகா, இது ஷானிகாவுக்கு தெரியுமா கொஞ்சமாவது? ஷானிகாவுக்கு கேட்கலையா? பிரியங்கா கேக்குதா? ஹாஜரா, can you hear me? ஹாஜரா, Yes, sir. சொல்ல முடியுமா? 5th to 10th, 5வதுல இருந்து 10வது வரை அர்த்தம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? Okay, sir. சொல்லுங்க பாப்போம். Ring, மோதிரம், சுற்றுதல், சுற்று, சுற்று, well, கிணறு, நன்றாக, நன்றாக, drop, துளி, கைவிடு. இப்போ நான் கைவிடு. ஹாஜரா இப்படி கையில வச்சிருக்க பென் இப்படி விட்டா டிராப் பண்ணிட்டேன் இல்லையா? டிராப். ஓகேவா? Okay, sir. ஓகே. Date, திகதி, ஈத்தம்பழம், ஈச்சம்பழம் உங்களுக்கு கட்டாயம் fly, தெரியும். fly, fly, பட்டம் பறத்தல், பட்டம் விடு. flyனா பட்டம் விடு, அடுத்தது பற. 3 அர்த்தம் இருக்கு இல்லையா? 3 அர்த்தம் இருக்கு. சொல்லுங்க, 3 சொல்லுங்க. பட்டம் விடு, பற, பற, லெட்டர், லெட்டர், கடிதம், எழுத்து, கடிதம், எழுத்து, கடிதம், எழுத்து. ஓகே, அடுத்தது சொல்லுங்க ஆச்சரா பாப்போம் மத்தவங்க எழுது வரையும். பார்க், வாகனம் நிறுத்துதல், விளையாட்டு முற்றம், பூங்கா, 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 வாகனம் நிறுத்து, பூங்கா, வாகனம் நிறுத்து, டை, கட்டுதல், கழுத்துப்பட்டி, கட்டுதல்னு சொல்லக்கூடாது, கட்டு கழுத்துப்பட்டி, கட்டு கழுத்துப்பட்டி, நெயில், நகம், ஆணி, ஆணி, லைட்,
வெளிச்சம் மென்மையான மென்மையான மிதமான இல்லையா மிதமான வாட்ச் பார் கைக்கடிகாரம் சோ வால் பார்த்தேன் சோ என்ன சொன்னீங்க வால் பார்த்தேன் யா வால் பார்த்தேன்ல கண்டேன் 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 கன் முடியும் சோன்னா ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் வால் வால்ல அறுக்கிறதுக்கும் சோ வால்ல அறுக்கிறதுக்கும் என்ன சொல்றது சோ சோ கன் முடியும் அது உச்சரிப்புல கொஞ்சம் மாறும் கேன் கேன் அப்படி வரும் இல்லையா அது இல்லாட்டி கூட பரவாயில்ல அது இங்க வராது கேன் கேன்ங்கிறது இன்னொரு இடத்துக்கு வரும் அது எழுதாட்டி கூட பரவாயில்ல 17வது விட்டுருங்க பிறகு எழுதிக்குவோம் ஓகே பாக் சொல்லுங்க பாக் பாக் குறைத்தல் மரத்து பட்டை பட்டை மரத்துல இருக்கும் இல்லையா பட்டை மரத்து என்ன சொல்லுவீங்க பட்டை தானே புக் புத்தகம் வேற என்ன புக் ஹோட்டல்ல நம்ம என்ன செய்யணும் புக் பண்ணணும் பஸ் புக் பண்ணணும் முன்பதிவு செய் முன்பதிவு செய் கோம்ப் சீப்பு தலை சீவு வாழை சீப்பு வாழைப்பழ சீப்பு அதுக்கும் கோம் தான் கோம் ஆஃப் பனானா சிங்க் சமையலறை என்னன்னு சொல்ல சிங்க்னு எழுதிக்கோங்க அதுக்கு தமிழ் அர்த்தம் எல்லாம் தேட தேவையில்ல சிங்க் அடுத்தது என்னது மூழ்கு கப்பல் எல்லாம் என்ன செய்யும் மூழ்கும் மூழ்கு மீன் அர்த்தம் கஞ்சத்தனம் கஞ்சம் என்னது கஞ்சம் டக்குன்னு ஹஜாரா டக்குன்னு சொல்லிட்டு போங்க ஹாஜரா சாரி டக்குன்னு திருப்பி சொல்லிட்டு போங்க வேகமா ஓகே சார் ரிங் மோதிரம் சுற்று வெல் கிணறு நன்று நன்றாக துளி நன்றாக டிராப் துளி கைவிடு டேட் ஈச்சம்பழம் திகதி ஃப்ளை ஈ பற லெட்டர் எழுத்து கடிதம் பார்க் நிறுத்து பூங்கா டை கட்டு கழுத்துப்பட்டி நெயில் நகம் ஆணி லைட் வெளிச்சம் மிருதுவான வாட்ச் பார் கைக்கடிகாரம் சோ வால் பார்த்தேன் கண்டேன் கேன் முடியும் கேன் முடியும் அடுத்து கேன்னு சொல்லுவோம் நம்ம பாத்திரம் அது வேணா அதை விட்டுருங்க அது இட்ஸ் ஓகே லீவ் இட் பாக் குறை மரத்தின் பட்டை புக் புத்தகம் பதிவு செய் கோம்ப் சீப்பு வாழை சீப்பு சிங்க் நீர் தொட்டி வருது சார் என்ன தொட்டி நீர் தொட்டி சார் நீர் தொட்டி சரியான சொல்லான்னு தெரியல பட் ஓகே நீர் தொட்டின்னு வச்சு கை கழுவும் நீர் தொட்டி அப்படி வச்சுக்கலாம் சிங்க் கை கழுவும் நீர் தொட்டி மூழ்கு மீன் அர்த்தம் மீன்னா அர்த்தப்படு அர்த்தம்னு சொல்லக்கூடாது அர்த்தப்படு கஞ்சம் வெரி குட் ஜெயசுதர்ஷினி ஜெயசுதர்ஷினி கேக்குதா டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் வேகமா ஒரே ஒரு தரம் ரிங் மோதிரம் சுற்று வெல் கிணறு நன்றாக ட்ராப் துளி கைவிடு டேட் திகதி ஈச்சம்பழம் ஃப்ளை ஈ பறத்தல் பட்டம் விடு லெட்டர் கடிதம் எழுத்து பார்க் வாகனம் நிறுத்து பூங்கா
டை கட்டு கழுத்துப்பட்டி, நெய் நகம் ஆணி, லைட் வெளிச்சம் மென்மையான, வாட்ச் பார் கை கடிகாரம், ஸ்லோ வால் கண்டேன், பார்க் பாக் குறைத்தல் மரத்துப்பட்டை, புக் புத்தகம் முன்பதிவு செய், கோம் சீப்பு வாழை சீப்பு, சிங்க் கை கழுவும் நீர் தொட்டி, மூழ்கு மீனிங் அர்த்தம் இல்ல மீன் அர்த்தம் கஞ்சத்தனம். சரியா? ரைட். லைட்ங்கிறதுக்கு எழுதிக்கோங்க. சரியா? லைட்ங்கிறது பல அர்த்தம், வெளிச்சத்துக்கும் சொல்லலாம். இப்போ லைட் வெஹிக்கல் இருக்கு. லைட் வெஹிக்கல் தெரியுமா? லைட் வெஹிக்கல், ஹெவி வெஹிக்கல் இருக்கு. இப்போ லோரி பஸ் எல்லாம் ஹெவி வெஹிக்கல், கார் வேன் போன்றவை லைட் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டார்க் கலர், லைட் கலர் மிதமான, அப்படிதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நினைவு வச்சுக்கோங்க. அந்த மென்மையான அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் மூவ். நிறைய இருக்கு, நிறைய எழுதிக்கோங்க. குயிக்கா இது எழுதிக்கோங்க. இதெல்லாம் ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ் கிரேட் 9ல ஒரு பாடம் இருக்கு, கொஞ்சம் பெருட்டி பாருங்க. எனக்கு பேஜ் நினைவுல நான் சொல்றேன் பிறகு. இன்னைக்கு நான் கிராமர் இல்லாம வேற எடுக்க காரணம் சொற்கள் நம்ம படிக்கணும். ஓகே, இது யாருக்கு தெரியும்? Who knows? யாராவது anyone get your chance? துஷாலினி தெரியுமா? நிதர்ஷன் தெரியுமா? மிஃப்லா? பில்னா என்ன? ஓகே, நான் ஒருத்தர சொல்றேன் இல்லையா? பில். பில் என்பது ரசீது. ஒரு பில் கொடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ரசீது. பில்னா ரசீது. அல்லது குருவிகளின் சொண்டு. அது கூரா இருக்கும், கூரா நீட்டமா இருந்தா அதுக்கு சொல்றது பில்லுன்னு. பீக்குன்னா வளைஞ்சு இருக்கும். இப்படி கிளிக்கெல்லாம் பில் இல்ல, பீக்கு தான் இருக்கு. கொக்குக்கெல்லாம் இருக்கு பில். ஓகேவா? மாத்தி சொல்லக்கூடாது. ஓகே, காகத்துக்கு பில்லா பீக்கா? யோசிச்சு பாருங்க. ஓகேவா? பில்னா நீட்டமா இருக்கும். ஓகே, பீக்னா கொஞ்சம். ஓகே, பில்னா ரசீது அல்லது குருவிகளின் சொண்டு. சோ பெண் பன்றி. பெண் பன்றி. பன்றி தெரிந்தானே? பண்டி பன்றி. பெண் பன்றி. சோனா சிங்களத்துல சொல்லுவாங்க ஈரின்னு. பெண் பன்றி. அடுத்தது விதை. வயல்ல போயிட்டு விதைக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? சோ. ஐ sowed the field. விதை. விதை. விதைனா விதை அல்ல, விதைக்கிற ஒரு வினை சொல். ஓகேவா? விதைன்னு போட்டு வினைன்னு போட்டுக்கணும். சார் ஓ, பார்வை அந்த பார்க்கிறதுக்கும் சொல்லியா சோண்டு? இல்லம்மா, அது SAW அம்மா. இது SOW. ஓகேவா? ஓகே. ஓகே. வேவ். வேவ் கடல் அலை. கடல் அலை அல்லது அசை. வேவ் அசைக்கிறது. நம்ம கையில காட்டுறோம் வேவ். வேவ் யூ ஹேண்ட். வேவ் த பிளாக். கொடியை அசைக்கிறது, ஆட்டுறது. அசை அல்லது ஆட்டு. ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. விதைக்கிறதுக்கும் பெண் பன்றிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லே. வேவ் அலை, அசை. ஸ்டில். ஸ்டில் இன்னும். ஸ்டில் இன்னும். அடுத்தது அசையாத. அசையாத. அசையாத பொருட்கள்னு சொல்லுவோம். ஸ்டாண்ட் ஸ்டில்னா அசையாம நில்னு அர்த்தம். ஸ்டாண்ட் ஸ்டில். ஸ்டில் என்றால் அசையாத. யாருக்கு தெரியும் டில்? சாய் லக்ஷ்மிதா தெரியுமா டில்? வரை. ஆஹா. டில் சார் உண்டியல். உண்டியல். ஒன்று உண்டியல். வேற என்ன? உண்டியல். சரி, வேற என்ன? வரை. இல்ல,
உழு உழு வயல்ல போயிட்டு முதல்ல என்ன செய்யணும் எல்லாம் கொத்தி கொத்தி உழணும் அதுக்கு சொல்றது till tilling the field உழு ரைட் சாய் லக்ஷ்மிதா சொல்லுங்க பாப்போம் Yes, sir. சொல்லுங்கம்மா இஸ்மா Sir, பில்லில இருந்து சொல்லணுமா? சொல்லுங்க 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 பில் ரசீது குருவி சொண்டு சோ பின்பன்றி விதை வேவ் கடலலை அசை ஸ்டில் இன்னும் அசையாத டில் உண்டி உண்டியல் உண்டியல் உழு எட்னா சொல்லலன்னா எட்னா இன்னும் அதுவும் எட்னாலும் இன்னும்னு ஒரு அர்த்தம் பிறகு படிப்போம் ஆனால் என்றால் இன்னும் ஆனால் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு ஓகேவா ஷானிகா கேக்குதா ஷானிகா ஜெயந்தன் கேக்குதா ஜெயந்தன் can you hear me ஜெயந்தன் மலனால ஓகே ஃபாலிஹா சாயிம் Yes, sir. ஃபாயிமா கேக்குதா ஃபாயிமா ஃபாலிஹாவா யாரு கேக்குது ஃபாலியா சொல்ல முடியுமா ஃபாலியா ஓகே சார் சொல்லுங்க பில் இது குருவி சொண்டு சோ பெண் பன்றி விதை வேவ் கடலலை அசை ஸ்டில் இன்னும் அசையாத டில் உண்டியல் உழு எட் இன்னும் ஆனால் வெரி குட் ஓகே தில்ஷானி கேக்குது அடுத்து பாப்போம் அடுத்த தலைப்பு போடுங்க அப்போ ஹோமோபோன்ஸ் தலைப்பு போடுங்க முதல்ல படிச்சோம் ஹோமோனிம்ஸ் இப்ப படிக்க போறோம் ஹோமோபோன்ஸ் ஓகேவா ஹோமோபோன்ஸ் ஒரே மாதிரியான உச்சரிப்புன்னு தான் இருக்கு ஹோமோபோன்ஸ் ஹோமோனிம்ஸ்னா என்ன ஹோமோபோன்ஸ்னா என்னன்னு நினைச்சுக்கோங்க சேம் சவுண்ட் டிஃபரண்ட் மீனிங் டிஃபரண்ட் ஸ்பெல்லிங் ஒரே உச்சரிப்பு எழுத்துக்களும் அர்த்தமும் மாறுபட்டவை அஸ்மா எழுதிட்டீங்களா அஸ்மா have you written அஸ்மா எழுதிக்கொள்ளணும் கோகுல் இன்னொல்ல சார் பிரதீக்ஷா சொல்ல முடியுமா முடியும் சார் சொல்லுங்க பிரதீக்ஷா ஒரே உச்சரிப்பு எழுத்துக்களும் அர்த்தமும் வேறுபட்டது நடுவுல ஒரு ஆனால் போட்டுக்கணும் பிரதீக்ஷா ஒரே உச்சரிப்பை கொண்ட ஆனாலும் வேறுபட்ட அர்த்தத்தையும் எழுத்துக்களையும் கொண்ட சொற்கள் ஹோமோபோன்ஸ் என்று அழைக்கப்படும் அப்படி சொல்லணும் துஷாலினி சொல்லுங்க பாப்போம் ஒரே உச்சரிப்பு ஆனால் வேறுபட்ட அர்த்தத்தையும் எழுத்துக்களையும் கொண்ட சொற்கள் ஹோமோபோன்ஸ் என்று அழைக்கப்படும் சொல்லுங்க துஷாலினி ஒரே உச்சரிப்பு ஆனால் எழுத்துக்களும் அர்த்தம் கொண்ட சொற்கள் மிஃப்லா சொல்லுங்க கேட்கல துஷாலினி சவுண்ட் நெட்வொர்க் ப்ராப்ளம் மிஃப்லா ஒரே உச்சரிப்பு ஆனால் எழுத்துக்களும் சொற்கள் ஆனால் எழுத்துக்களும் அர்த்தமும் வேறுபட்டவை பாப்போம் இது என்ன மிஃப்லா வாட் இஸ் திஸ் சன் எழுத்து என்ன SUN இவருடைய கழுத்துல இருக்கவர் யாரு
Sun. எழுத்து என்ன? SON. அப்போ பாருங்க SON. எப்படி உச்சரிக்கிறோம்? சவுண்ட் சேமா வேறவா? வேற சவுண்டா? Sound same. சவுண்ட் சேம். என்னென்ன டிஃபரெண்டா இருக்கு? லெட்டர்ஸ் டிஃபரெண்ட், ஸ்பெல்லிங் டிஃபரெண்ட், வேற என்ன டிஃபரெண்ட்? அர்த்தமும் டிஃபரெண்ட், மீனிங்கும் டிஃபரெண்ட். ஓகேவா? அப்படியான சொற்களுக்கு என்ன சொல்லுவோம்? Homophones. அப்போ ஹோமோபோன்ஸ்னா என்ன, ஹோமோனிம்ஸ்னா என்னன்னு சரியா நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா மிஃப்லா? Okay, sir. Okay, let's see a song. Sir, நீங்க எழுதல sir. சவுண்ட் கேட்கலையா? இல்ல sir. இல்ல sir. இப்ப கொஞ்சம் வரேன். வெயிட். Round one, there. 2, 2. Where, which, be, new. Round 2, blue. Right. Wait. Here, see, night. Sing it loud now. Some words that sound the same have a different meaning. Spell different. That's right. And these words are called homophones. The list goes on and on. So remember the song. ஓகேவா? ரைட். அப்போ பாருங்க உதாரணங்கள். You can see some examples. Bye, fo, bol, sight. எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு, நான் தர்றேன். முதல்ல இது எழுதிக்கோங்க. இதே எழுதிக்கோங்க.
ஓ சொல்லுங்க, எழுதிக்கோங்க. ஓகே, இது யாருக்கு தெரியும்? பை பை, ஃபோ. பேசாதவங்க பேசலாம், ட்ரை பண்ணலாம். முதலாவது பை வாங்கு. முதலாவது பை வாங்கு. யாரது சொல்லுங்க? நாசியா. நாசியா சொல்லுங்க. நாசியா, முதலாவது வாங்கு. பிறகு இரண்டாவது பை உடன். பை இரண்டாவது பை வந்து இல் பஸ்ஸில், காரில், வாகனத்தில் இல்லையா? இல். நாசியா வெரி குட். ஒன்னாவது வந்து வாங்கு, ரெண்டாவது வந்து இல். நெக்ஸ்ட் ஒன் போனா லாக அல்லது ஆக. ஃபோ லாக அல்லது ஆக. அடுத்த ஃபோ நான்கு. போல் போல் பந்து. அடுத்த போல் என்ன? பாத்திரமா சார்? பாத்திரம். பாத்திரம் இல்லாட்டி போல் போடு. போல் போடுறதுக்கும் போல் தான். ஓகேவா? சைட்னா காட்சி. சைட் என்றால் காட்சி. SIGHT சைட் மீன் காட்சி. SIGHT சைட் மீன் காட்சி. SIT சைட் என்றால் தளம், வேலை தளம் அப்படி சொல்லும். தளம் சொல்றோம் இல்லையா? வேலை தளம், தளம். ரிஸ்லா சொல்லுங்க திருப்பி. நான்கே ரிஸ்லா சொல்லுங்க டக் டக்னு. ரிஸ்லா இல்ல, ரிசீல். சாரி, ரிசீல் பேர் மாறிடுச்சு. பை ஒன்னாவது பை வாங்கு. ஒன்னாவது பை வாங்கு. ஓகே. ரெண்டாவது பை இல். ஓ ஃபோ ஒன்னாவது ஃபோ லாக அல்லது ஆக. அடுத்த ஃபோ நான்கு. போல் ஒன்னாவது போல் பந்து. ஓகே. அடுத்த போல் அந்த பாத்திரம். யா. ரைட் காட்சி. சைட் காட்சி. யா. அடுத்த சைட் தளம். ஓகே. முஹாத் இருக்கீங்களா? முஹாத் கேக்குதா? முஹாத்க்கு முஹாத் கேக்குதா நான் பேசுறது? யார் இருக்கா வீட்டுல? முஹாத் வீட்டுல யாரும் இல்லையா? வீட்டுல யாரும் இல்லையா? யார் இருக்கிற? பாப்பா இருக்காரா? பாப்பாவுக்கு சொல்லணும் எனக்கு கால் ஒன்னு பண்ண சொல்லி. முஹாத்துடைய பாப்பா இருக்கீங்களா? ஓகே, எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க பிறகு. ஓகே சார். உங்களோட நம்பர் இருக்குமா? இல்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்குமா? இருக்கும் முஹாத்து கிட்ட. ஓகே ரைட். வைஃப் டேக்ற நம்பர் நான் கால் பண்றேன். ஓகே.
ரைட். ஓகே, thank you sir. ஓகே, ரைட் தானே? சைட் காட்சி, மத்த சைட் வந்து தளம், வெப்சைட்லாம் சொல்றோம். ஓகே, இது anyone knows? anyone யாராவது இருக்கீங்களா தெரிஞ்சவங்க? try, you can give a try, it's okay. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். grade 9 mean you should know these things. கம்பி ஸ்டீல், முதலாவது ஸ்டீல் என்னமா? கம்பி திருடு. முதலாவது ஸ்டீல் வந்து திருடு, திருடு, திருடு ஸ்டீல். இரண்டாவது ஸ்டீல், அது வந்து தான் உலோகம். ஸ்டீல் கபர்ட்லாம் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு ஸ்டீல், ஸ்டீல் கம்பி இருக்கும், உலோகம்னு வச்சுக்கோங்க ஸ்டீல். சார் எக்கு விலங்குல எக்கு, சரியான உதாரணங்கள் இருக்கும். உலோகம்னு தான் பொதுவா நம்ம பாய்ப்போம். ஸ்டீல், ஸ்டீல் கபர்ட் இல்லையா? அடுத்தது ஹீல். என்ன ஹீல்? யாருக்கு தெரியும்? குணப்படுத்து. ஹீல் வந்து குணப்படுத்து, சுகமாக்கு. குணப்படுத்து, சுகமாக்கு. மத்த ஹீல் என்னது? குதிக்கால். வெரி குட். குதிக்கால். கேர்ள்ஸ் எல்லாம் போடுவீங்க இல்லையா? ஹை ஹீல்ஸ், ஹை ஹீல்ஸ் எல்லாம் போடுவீங்க இல்லையா? ஓகே, now அடுத்தது நான், சாரி இங்க வந்து பிழை 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 பிழை. இந்த நவுன் இல்ல, இது சரியா எழுதிக்கோங்க. சாரி, NOUN அல்ல, NON. சாரி, எனக்கு மிஸ்டேக் ஆயிருக்கு என் கையால. NON, நன். நன் இல்லாட்டி நவுன் இல்லையா வரும். நன், நன் என்றால் இல்லைன்னு அர்த்தம். நான் ஸ்மோக்கர், புகைப்பிடிக்காதவர் இல்லையா? நான் ஸ்டாப், நிறுத்தம் இல்லாதது. நன் என்றால் இல்லைன்னு அர்த்தம். NON, நன். மத்த நன் வந்து பெண் சந்நியாசி அல்லது பெண், இப்போ எனக்கு தெரியாது, ஐ am not sure. in Christianity சிஸ்டர் மார் இருக்காங்க இல்லையா? சிஸ்டர் மார் நன். in Buddhism மேனியான் அந்த இருக்காங்க இல்லையா? பெண் ஆமதுருமார், அவங்களுக்கு சொல்றது மேனியான்னு சொல்றது, அவங்க வந்து நன். இன் இந்துஷம் துறவு பூண்ட பெண்கள் இருந்தா அவங்க நன். ஐ எம் நாட் ஷுவர் இன் இஸ்லாம். ஐ எம் நாட் ஷுவர். ஹாஜரா அப்படி யாராவது இருக்காங்களா? ஹாஜரா இன் இஸ்லாம்? ஐ எம் நாட் ஷுவர். ஹாஜரா அப்படி பெண் சன்னியாசிகள் அப்படின்னு இருக்காங்களா? இல்ல சார். இல்ல இல்ல இல்ல. because in Islam சமய தலைவர்கள் they can marry இல்லையா? yeah. So no சன்னியாசிகள் in Islam as I think. So in Buddhism ஹாமுதுருமார் இல்ல, பெண்கள், பெண்கள் நன். ஓகேவா? சிஸ்டர்மார் நன். இந்துலயும் நிறைய இல்ல, பட் there are some nuns. ஆனா அவங்க நன்ஸாவே ஒதுக்கப்படுறது குறைவு. ஓகே, ஆல்ரெடி முதலாவது ஆல்ரெடி வந்து எல்லாம் ரெடி, எல்லாம் தயார், ரெடி, எல்லாம் தயார். அடுத்தது ஆல்ரெடி, அடுத்த ஏற்கனவே. நோ. முதலாவது நோ வந்து தெரியும், மத்த நோ வந்து இல்லை. முதலாவது நோ வந்து தெரியும், கனோ அல்ல அது இல்லையா? நோ தெரியும், மத்த நோ வந்து இல்லை. சோஸ்
முதலாவது சோஸ் வந்து குழம்புன்னு சொல்லலாம், இல்லாட்டி நீங்க சாப்பிடுங்க சோஸ் சட்டினியோ ஏதோ சோஸ் தெரியும் தானே, சோஸ்னே எழுதிக்கோங்க இல்லையா. குழம்பு சோஸ், என்னது டொமேட்டோ சோஸ், சில்லி சோஸ், அதெல்லாம் சோஸ் குழம்பு மாதிரி. அடுத்த சோஸ் முக்கியமானது, அடுத்த சோஸ் முக்கியமானது மூலாதாரம் இல்லாட்டி ஆதாரம், மூலம். மூலம் எங்க இருந்து எதையாவது ஒண்ணு எடுக்கிறோமோ அதுக்கு சொல்ற சோர்ஸ்னு. சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் புத்தகம், பத்திரிகை, வானொலி, இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். சோர்ஸ்ங்கிறது எதையாவது எடுக்கிற மூல், ஆதாரம், முதலாவது ஆதாரம். அடுத்த டியர், முதலாவது டியர் என்னது? மான். இரண்டாவது டியர் அன்பான. அன்பே அன்பே அதுல அன்பான, அன்பான. ரைட். இப்ப ஹோமோபோன்ஸுக்கும் ஹோமோனிம்ஸ்க்கும் வித்தியாசம் தெரிந்திருக்கணும் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், you should know the different meanings when the spelling is different. இல்லையா? அர்த்தம் மாறும் போது, சாரி, எழுத்துக்கள் மாறும் போது அர்த்தம் மாறுவதையும், ஒரே எழுத்துக்கள் இருந்தாலும் அவை மாறி இருப்பதை நீங்க கண்டுக்கொள்ளணும். பாடமாக்குங்க, நிறைய பாடமாக்கத்தான் திஸ் வீக். ஓகேவா? இதுல பாருங்க, முதலாவது ஸ்டீல் இல்லாம மத்தது எழுதிக்கோங்க. சாரி, அந்த ஸ்டீல் அதே திருப்பி எழுதப்பட்டுருச்சு, மிச்சத்தை எழுதிக்கோங்க குயிக்கா. I, sun, hair, some, not, whole. இதுனா கொஞ்சம் வித்தியாசம், whole வரும், பட் those are we call homonyms. Sir, still அது எழுத வேணாம், அது don't write it, அது mistake. எழுதிவிடுவேன் சார். ரைட். ஐ என்றால் நான், அது தெரிந்தால் குயிக்கா எழுதிக்கலாம். ஐ நான், மத்த ஐ கண். சன் மகன், சூரியன் தெரியும் தானே. ஹேயா முடி, மத்தது வந்து காட்டு முயல். காட்டு முயல் வீட்டுல இருக்கிற சின்ன தாவி கொண்டு இருக்கிறது இல்ல, பாஞ்சு ஓடக்கூடியது. ஹேயா கண்டிருக்கீங்களான்னு தெரியா, நீங்க எல்லாம் நேரடியா உங்களுக்கு எல்லாம் காணுவதற்கான சந்தர்ப்பம் ரொம்ப ரொம்ப குறைவு. கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி இருந்தா காங்கலாம். அப்ப நாங்களாம் அடிக்கடி காணுவோம், ரோட்ல போயில குறுக்க ஓடி போவோம் காட்டு முயல்கள் இல்லையா. எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் இருக்கான்னு தெரியல. நீங்க எல்லாம் கண்டிருப்பீங்க, சின்னது அங்கே ஊந்து கொண்டு இருக்கிறது இல்லையா, அது ரேபிட். தட்ஸ் கால்ட் ரேபிட். அது காட்டுல இருக்காது ரேபிட், காட்டுல இருக்கிறது ரேபிட் இல்ல. ஓகேவா? அடுத்தது சம். ஃபர்ஸ்ட் சம் வந்து கொஞ்சம், சில. நெக்ஸ்ட் சம் வந்து கணக்கு. சொல்லுங்க ஹஜரா, இது குழம்பிடும் அந்த பேர் ரெண்டு. சொரிய சம் சில கொஞ்சம், அடுத்த சம் வந்து கணக்கு. இந்த கணக்கு கஷ்டமா இருக்குன்னா யூசே அப்படிதான், this sum is hard. சொல்லுங்கம்மா.
சார் சம்முக்கு கூட்டுத்தொகை ஐட்டம் சொல்லலுமா? கூட்டுத்தொகை அல்லது கணக்கு தான் சரியான இது. ஓகேவா? கணக்கு. நாட் நாட் முதலாவது நாட் தெரியும் தானே? இல்லை. முதலாவது நாட் இல்லை. இரண்டாவது நாட் முடிச்சு. முடிச்சு. வெரி குட். நாட் முடிச்சு. கனோட் இல்ல இல்லையா? கனோட் இல்ல, முடிச்சு. ஹோல் துவாரம். ஹோல் துவாரம். துளை. துளை. யா துவாரம் துளை. ஹோல். மர்த்த ஹோல் முழு. 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 ஓல் டே முழுவதும். ஓல் டே முழு நாளும். ஓல் வீக் முழு காரமும். ஓல் கண்ட்ரி முழு நாடும். முழு பூரண அப்படிங்கிற மாதிரி. ஓகே ரைட். இன்னும் நிறைய இருக்கு, குயிக்கா எழுதுங்க. இதெல்லாம் பாடமாக்கணும், மனனம் செய்யணும், இல்லாட்டி நம்முடைய இலக்கை நோக்கி போக முடியாது. ஓகே சாயிம் சாயிம் பேசவே இல்லை. சாயிம் சொல்ல முடியுமா? சத்தத்தை காணாம. ஏன் பேசணும்? எல்லாரும் பேசணும். தில்ஷானிக்கு கேக்குதா இப்போ? தில்ஷானி சொல்லுங்க. தில்ஷானி தெரியுமா? ஓகே நான் சொல்றேன் இல்லையா? டைம் போட்டு சொல்றேன். ஓகே டை. டை முதலாவது டை இறந்து போ, செத்து போ, இற. மத்த டை வர்ணம், வர்ணப்பூச்சி இல்லாட்டி நிறப்பூச்சி. வர்ணப்பூச்சி டை பண்றது தெரியும். டை. சாயம் இல்லாட்டி சாயம். சாயம் இஸ் த கரெக்ட் வேர்ட். சாயம். சாயம் வர்ணம். வர்ணத்தோட சாயம் தான் கரெக்ட் வேர்ட். டை தெரியும் தானே உங்களுக்கு? முதலாவது ஃபயா என்னது? யாருக்கு தெரியும்? கட்டணம். கட்டணம். முதலாவது ஃபயா கட்டணம். இரண்டாவது ஃபயா சந்தை. சந்தை. சாதாரணமான ஃபயா. இந்த பிரைஸ் ஃபேரானது ஃபயா. சாதாரணமான சந்தை. ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபயா என்னது? கொஞ்சம் என்ன கலர் சொல்லுவோம்? மாநிறம். யா வெரி குட். மாநிறம். தட்ஸ் ரைட். மாநிறம். மாநிறம். சந்தை. சாதாரணமான நியாயமான. ஃபேனா நியாயமான. நம்ம சொல்லுவோம் அன்ஃபேயா. ஐயோ அவர் சரியான அன்ஃபேயா, அந்த அம்பையர் அன்ஃபேயா அப்படின்னு சொல்லுவோம். அசாதாரணமான. நியூ. நியூ தெரிந்து கொண்டேன். தெரியும்ங்கிறதுல இறந்த காலம் இல்லையா? நோல இறந்த காலம். தெரிந்து கொண்டேன். அடுத்த நியூ புதிய. தெரியும் உங்களுக்கு? புதிய. ஃபைண்ட். ஃபைண்ட் முதலாவது ஃபைண்ட் வந்து அபராதம். அபராதம். அபராதம் இல்லையா? அபராதம் ஃபைன் பண்ணு. அபராதம் போடா. அபராதம் கொடுா. என்ன சொல்லுங்க தமிழ்ல? அபராதம். அபராதம் செலுத்து இல்ல. ஓகேவா? I'll give the correct meaning.
அடுத்த ஃபைண்ட் வந்து ஃபைண்ட் என்னது கண்டுபிடி. அடுத்தது வந்து கண்டுபிடி. அபராதம் விதி. அதுதான் அது. அபராதம் விதி. ஃபைன்னா அபராதம் விதி. ஒரு அபராதத்தை விதிக்கிறது. விதித்தேன் அப்போ இறந்த காலம். ஓகேவா? இது திஸ் இஸ் த பாஸ்ட். அபராதம் விதித்தேன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபைன் கண்டுபிடி. ஃபைண்ட் ஃபைன். ப்ளூ ப்ளூ. முதலாவது ப்ளூ வந்து பறந்தது இறந்த காலம். ப்ளோ ப்ளூ ப்ளோ. ஊதினேன். ஊதினேன்னு சொல்லலாம். இல்லாட்டி ஊதினேன் பறந்தது. அடுத்த ப்ளூ வந்து நீலம். தெரியுதானே? பிரெட் பிரெட். முதலாவது பிரெட் வந்து பான். ஏன்னா வெதும்பியா வெதுப்பியா பான். ரைட். அடுத்த பிரெட் வந்து பிரீட் பிரெட் பிரெட். அதாவது பிரீட்னா பெருகு. இப்போ நுளம்பு பெருகிறது பெருகுது இல்லையா? ஈ பெருகும் பிரீட் ஆகும். பெருகும் இனப்பெருக்கம். பிரெட்னா பெருகியது இறந்த காலம். பிரீட் என்ற சொல்லின் இறந்த காலம் பிரெட். இதுவும் பிரெட் அதுவும் பிரெட். ஸ்பெல்லிங் வேற, உச்சரிப்பு ஒன்றுதான், அர்த்தம் வேற. கடைசி யாருக்கு தெரியும்? சார் எனக்கு. பாலைவனம். சொல்லுங்க. பாலைவனம். 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 எது பாலைவனம்? முதலாவது பாலைவனம். மத்தது இனிப்பு. மத்தது இனிப்பு அல்லது என்ன சொல்றது டெசர்ட். தெரியும் தான்? டெசர்ட் சாப்பாட்டுக்கு பிறகு நீங்க சாப்பிடுறது இனிப்பாக இருக்கும் இல்லையா? சாப்பாட்டுக்கு பிறகு நீங்க சாப்பிடுறது டெசர்ட் இல்லையா? அது டெசர்ட். ரைட். பாலைவனம் டெசர்ட். ஓகே ரைட். இன்னொரு தலைப்பு போட்டுக்கோங்க. இதோட முடிஞ்சு. ஹெட்ரோனிம் இல்லாட்டி ஹெட்ரோஃபோன். ஹெட்ரோனிம் அல்லது ஹெட்ரோஃபோன். ஹெட்ரோனிம் அல்லது ஹெட்ரோஃபோன். சோ இன்றைய நாள் நிறைய சொற்கள் படிக்கும் ஒரு நாளாக டே வி லேர்ன் so many words இல்லையா? வேர்ட்ஸ் தான் படிச்சோம் நிறைய. சார் தலைப்பு போடணுமா? தலைப்பு போடுங்க. ஹெட்ரோனிம் இல்லாட்டி ஹெட்ரோஃபோன். என்ன ஹெட்ரோனிம் இல்லாட்டி ஹெட்ரோஃபோன்னா என்ன பாருங்க நல்லா. சேம் ஸ்பெல்லிங், ஒரே எழுத்து, டிஃபரண்ட் சவுண்ட் அண்ட் டிஃபரண்ட் மீனிங். பாருங்க இந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசத்தை பிள்ளைகள். யூ ஷுட் லேர்ன் தீஸ். ஹோமோஃபோன்னா என்ன, ஹோமோனிம்னா என்ன, ஹெட்ரோனிம்னா என்னன்னு பார்க்கணும் நீங்க. சேம் ஸ்பெல்லிங், ஒரே எழுத்து, பட் டிஃபரண்ட் ப்ரொனவுன்சியேஷன், வித்தியாசமாக உச்சரிக்கப்படும். ரைட்? யாருக்கு தெரியும் WIND வித்தியாசமாக உச்சரிக்கும் முறைகள் இரண்டு? யாருக்கு தெரியும்? சார் ஒன்று வைண்ட், மத்தது wind. wind. அப்ப நீங்க இப்ப என்ன செய்யணும்? தமிழ்ல உச்சரிப்பு எழுத வரும். WIND போட்டு வைண்ட் என்று தமிழ்ல எழுதி அதுக்கு அர்த்தத்தையும், விண்ட் என்று போட்டு அதனுடைய அர்த்தத்தையும் எழுத வேண்டும். ஓகேவா? வைண்ட் என்று சொன்னால் சுற்று, விண்ட் என்று சொன்னால் காற்று. வைண்ட் என்று உச்சரிச்சீங்கன்னா சுற்று, வைண்ட் என்று உச்சரிச்சா சுற்று, விண்ட் என்று சொன்னால் காற்று. க்ளோஸ் எழுதாங்க. க்ளோஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ், அது இப்ப நமக்கு தேவையில்லை. ஓகேவா? நீங்க எழுதுங்க, முதல் மூன்று மட்டும் எழுதுங்க.
அடுத்தது லைவ் லிவ் லைவ் லிவ் லைவ் லிவ் நேரலை தானே ஓ லைவ்னா என்னது நேரலை லிவ்னா வால் இல்லையா லைவ்னா நேரலை லிவ்னா வால் சார் லைவ் என்ன லைவ்னா நேரலை அல்லது இப்போ லைவ் டெலிகாஸ்ட் நடக்கும் இல்லையா அப்ப மேட்ச் எல்லாம் லைவ் போய்கிட்டு இருக்கும் பாருங்க சார் இன்னைக்கு கூட லைவ் ப்ரோக்ராம் ஒன்னு போச்சு அந்த லைவ் ப்ரோக்ராம் போம் லைவ் மேட்ச் போம் லைவ் அது லிவ்னு சொல்லக்கூடாது லைவ் அடுத்தது லீட் லெட் லீட் லெட் ரெண்டு உச்சரிப்பு ஒன்னு வந்து லீட் மத்தது வந்து லெட் லீடுன்னு சொன்னா தலைமை தாங்கு லீடுன்னு சொன்னா தலைமை தாங்கு மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா லெட்னு சொன்னா ஈயம் லெட்னு சொன்னால் ஈயம் ரைட் லெட் லீடுன்னு சொன்னா தலைமை தாங்கு லெட்னா என்ன சொன்னோம் ஈயம் ஓகேவா அது க்ளோஸ் வேணாம் இதுல நான் சொல்ற சொற்களை மட்டும் எழுதிக்கோங்க நல்ல பிள்ளைகள் மாதிரி எல்லாம் எழுத வேணாம் மத்தெல்லாம் நீங்க தேடி பார்க்கலாம் பிறகு இப்ப எழுதுங்க ஆறாவது எழுதுங்க ஆறாவது டியர் டோ டியர் டோ கிளி கிளிக்கிறது ஒரு தாள நான் கிளிக்கிறேன் சராசன கிளிக்கிறேன் அது வந்து டேர் ஓகேவா அடுத்தது டியர் கண்ணீர் டியர் என்றால் கண்ணீர் டேர் கிளி கிளினா எந்த லீனா மௌலவலீனா ஓகே டியர்னு சொன்னா கண்ணீர் டேர் எழுத்து ஒன்று தான் பாருங்க பிள்ளைகள் அடுத்தது பிரசன்ட் எழுதுங்க டோ அது இறந்த காலம் தானேமா அது இறந்த காலம் ஓகேவா பாஸ்ட் டோன் பாஸ்ட் சரி அடுத்தது PRESENT இத ரெண்டு முறையில உச்சரிக்கலாம் யாருக்கு தெரியும் present present sir present present very good present present சரியா எழுதிக்கோங்க present 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 சொன்னா முன்வை நடத்தி காட்டு இப்போ நீங்க ஒரு டிராமாவை பிரசன்ட் பண்ணணும் ஒரு ஸ்பீச்சை பிரசன்ட் பண்ணணும் பிரசன்ட் பண்ண முடியாது ஓகேவா முன்வை நடத்தி காட்டு ஆனால் பிரசன்ட் என்பது பரிசு பரிசு கொடு பரிசு பரிசு கொடு பரிசு தான் முக்கியமான சொல் வேர்பாக இருக்கும் போது பிரசன்ட் ஆகவும் நவுனாக இருக்கும் போது பிரசன்ட் ஆகவும் உச்சரிக்கப்படும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே ரைட் இந்த லாஸ்டா உள்ளது எழுதுங்க மத்ததெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் இப்ப எழுத போகாதீங்க ஓகேவா இதெல்லாம் இப்ப தேவையில்லை இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன உச்சரிப்பு உதாரணத்துக்கு கான்டென்ட் கண்டென்ட் ரெண்டு உச்சரிப்பு இருக்கு வேணா அதை எழுதிக்கோங்களேன் எட்டாவது எழுதிக்கோங்க எட்டாவது எழுதிக்கோங்க கான்டென்ட் கண்டென்ட் எழுதிக்கோங்க எட்டாவது மட்டும் எழுதிக்கோங்க கண்டென்ட்னு சொன்னால் திருப்தி கண்டென்ட் என்று சொன்னால் அதை திருப்தி கான்டென்ட் என்று சொன்னால் உள்ளடக்கம் உள்ளடக்கம் ஓகேவா அந்த மாதிரி இந்த கண்டெஸ்ட் கண்டக்டும் தேடி பாருங்க நீங்க அதையும் தேடி பாருங்க அப்போ உங்களுக்கு செய்து கொள்ள முடியும் அடுத்து கடைசி டெசர்ட் டிசர்ட் ஒரே எழுத்து தான் அதை இரண்டாக உச்சரிக்கலாம் டெசர்ட் டிசர்ட் டெசர்ட் என்று சொன்னால் கட்டாயம் பாலைவனம் பாலைவனம் டிசர்ட்னு சொன்னால்
கைவிடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு இடத்தை என்ன செய்யறோம், கைவிட்டுட்டு போயிட்டோம், அது அப்படியே பாழாகி போனது. பாலைவனமாக போகலாம் இல்லாட்டி இல்லையா, ஒரு ஒரு கைவிடப்பட்ட இடம், டிசர்டட். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஹெட்ரோபோன் என்றால் ஒரே எழுத்து பட் ப்ரொனன்சியேஷன் டிஃபரெண்டாக இருக்கும் சொற்கள் இருக்கின்றன. ஓகேவா? ரைட். இன்னும் 2 விஷயம் இருக்கு, நான் அதை சொல்றேன், எழுதிக்கோங்க. நான் சொல்றது எழுதிக்கோங்க. ஸ்கிரீன்ல நான் போடல, எழுதுங்க இந்த சொல் 2. அட்வைஸ், ADVICE, ADVISC, ADVICE, ADVISC. என்னது ரெண்டுக்கும் வித்தியாசம் யாருக்கும் தெரியுமா? சார் அட்வைஸ் வந்து சார் அறிவுரை வழங்குதல் சார். மத்தது என்னது? அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு சொல்ல முடியுமா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பாக்குறதுக்கு என்ன வித்தியாசம்? எஸ்ஸும் சியும். என்ன வித்தியாசம் யாருக்கு தெரியும்? பாத்தீங்களா, கிரேட் 9 வரையும் வந்துட்டோம், இது தெரியாம வந்துட்டோம் போல இல்லையா? ஓகே, ADVICE போட்டால் அட்வைஸ், அறிவுரை, பெயர் சொல். அறிவுரை, பெயர் சொல். கிவ் மீ சம் அட்வைஸ் சொன்னா CE போடணும். ஓகேவா? அப்ப மத்தது என்னது? ADVISC, அறிவுரை கூறு, அது ஒரு வினைச்சொல். It's a verb. Okay, it's a verb. அது ஒரு வினைச்சொல். நான் சொல்றது விளங்குதாமா? பிரிந்திகா கிளியரா நான் சொல்றது? பிரிந்திகா சார் இன்னொருக்க சொல்றேன். ரோஷான் விளங்குதா? ரோஷான் சொல்லுவா, நான் சொல்றேன். ரோஷான் கேக்குதா நான் சொல்றது? ஓ சார். என்ன சொன்னோம்? CE போட்டால் அது ஒரு பெயர் சொல். அத திருப்பி சொல்ல மாட்டீங்க? ஓகே, நான் சொல்றேன். அட்வைஸ் எழுதும் போது CE போட்டால் அது ஒரு பெயர் சொல். ஓகேவா? கிவ் மீ சம் அட்வைஸ், எனக்கு கொஞ்சம் அறிவுரை தாருங்கள், சொல்லுங்கள். கிவ் மீ சம் அட்வைஸ். அட்வைஸ் கடைசியில வந்து பெயர் சொல். ஐ அட்வைஸ்ட் ஹிம், நான் அவனுக்கு அறிவுரை கூறினேன். ஐ அட்வைஸ்ட் ஹிம். நான் அவனுக்கு அறிவுரை கூறினேன். அப்போ S போடணும், SC போடணும், வினைச்சொல். இப்ப விளங்குச்சா சாய் லக்ஷ்மிதாவுக்கு? பிரியங்கா விளங்குதா? பிரியங்கா திமோத் விளங்காட்டி சொல்லுங்க, நான் திருப்பி சொல்லி தரேன். அதை எனக்கு டைப் பண்ணிக்க முடியாம போச்சு. நதீஷா விளங்குது சார். மிஃப்லா விளங்குச்சா? மிஃப்லா எஸ் சார். என்ன சொன்னேன் அப்போ? மிஃப்லா CE போட்டிருந்தால் அது ஒரு பெயர் சொல், SC போட்டிருந்தால் அது ஒரு வினைச்சொல். போடக்கூடாது. ஓகேவா? ஐ அட்வைஸ்ட் ஹிம் எழுதும் போது ADVICED போடக்கூடாது. ஓகேவா? அது கொஞ்சம் பாத்துக்கணும். அது மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. இன்னும் ஒன் மோர் எக்ஸாம்பிள் யாருக்கு சொல்ல முடியும்? நல்ல உதாரணம், அடிக்கடி யூஸ் பண்றது. கம் ஆன், 1 2 3 4 கம் ஆன். ஐயோ துஷாலினி வரலையா? பிரதீக்ஷா, ஜெயந்தன், என்ன ஜெயந்தன் சத்தத்தை காணா? புஷ்ரா, வாட் ஹேப்பன்? வரமாட்டீங்கதா? சுபாஷ், நோ ஐடியா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சொல்லணும். ரிசீல் வரமாட்டீங்க? ரிசீல், ஜேசு தர்ஷினி வரலையா? ஜேசு தர்ஷினி நினைவு இருக்கா உங்களுக்கு? பிராக்டிஸ், பிராக்டிஸ்க்கு எழுத்து சொல்லுங்க பாப்போம். P
சார் பிராக்டிஸ் வேற மாதிரி எப்படி சார் சொல்லலாம்? நீங்க சொல்லுங்களேன், முதல்ல சொல்லுங்களேன், ஒரு அர்த்தத்தை எழுத்த சொல்லுங்களேன். PRECTISE. PRACTIC. IC இல்லையா? PRATICE பிராக்டிஸ். இன்னொரு பிராக்டிஸ் இருக்கு தெரியுமா? PRATISC ன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? தெரியாதா? ரெண்டு பிராக்டிஸ் இருக்கு. முதலாவது பிராக்டிஸ் PRATICE பிராக்டிஸ் என்றால் பயிற்சி, பெயர் சொல். PRATISC என்றால் பயிற்சி செய், வினைச்சொல், verb. பாத்திருக்கீங்களா? இனி பாருங்க, கண்டிருக்க மாட்டீங்க. நீங்க கண்டிருப்பீங்க, யோசிச்சிருக்க மாட்டீங்க, அப்படியே பாட்டு போயிருப்பீங்க. இனிமேல் பார்க்கணும். சிலர் தவறுதலாக எழுதுவாங்க, நிறைய பேர் பிழையா எழுதுவாங்க. அது எல்லாத்துக்கும் போடுவாங்க, அப்படியே இயலாது. பெயர் சொல்லா இருக்கும் போது சி, வினை சொல்லா இருக்கும் போது SC. ஓகேவா? அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும், தேடுங்க, இன்னும் தேடி பாருங்க. ஓகேவா? ஓகே ஓகே. என்ன ஏதாவது Okay, sir. டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு படிச்ச பாடம், மிக முக்கியமானது. ஹோமோபோன், ஹெட்ரோபோன், ஹோமோனிம்ஸ் முக்கியமான பாடம், தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சார் ஓ சொல்லுங்க. சார் இவ்வளவு நேரம் அந்த படிச்சு கொடுத்த அந்த PDF எல்லாம் குரூப்ல போடுறீங்களா சார்? பிடிஎஃப்னா ஐ வில் புட் தி வீடியோ. ஓகே சார். சார் அந்த முதல்ல தொடக்கத்துல படிச்சு கொடுத்த சில வேர்ட்ஸ் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. நான் கிளாஸ் லேட் ஆயிட்டு தான் சார் ஜாயின் ஆகுனேன் சார். ஓகே ஓகே ஐ மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. எனி டவுட்ஸ்? நெக்ஸ்ட் வீக் நல்ல கிராமர் பாடம் ஒன்னோட வருவோம், நல்ல செம்மையான பாடம் ஒன்னோட பார்ப்போம். நீங்க இதுக்கு முதல்ல படிச்சிருக்காத புது விஷயம் ஒன்று படிக்கலாம். ஓகே, எனி டவுட்ஸ்? நோ No. ஓ, ஏதோ டவுட்ஸ் இருந்தா எனக்கு பர்சனலா போடுங்க, ஐ வில் மேக் இட் கிளியர். ஓகே Okay, sir. ஓகே. இனி வரும் எக்ஸாம் எப்ப? இப்போதைக்கு இல்ல, இந்த பாடமெல்லாம் முடிச்சிட்டு செய்வோம். நான் இப்போதைக்கு பிளான் பண்ணல, நெக்ஸ்ட் வீக் செய்யலாம். நான் சொல்றேன், இந்த இதுல ஒன்னும் பெருசா இல்லையா? இதுல பெருசா எக்ஸாம் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே தென். ஓகே தென், see you next week, next புதன்கிழமை. ஓகே, புதன்கிழமை நைட்டுக்கு. Thank you sir. Bye, sir. Thank you, sir. Bye. Thank you, sir.